Maranatha, Jeremy. மரணாதா அங்கிள். Welcome to எஸ்கியாத்தோஸ் குருகுலம். ரொம்ப நன்றிங்க அங்கிள். நல்லா இருக்கியப்பா? கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கேன். ஸோ கடந்த பல வாரங்களாக கிளாஸ்க்கு ரெகுலராக வர ஆமாம். எப்படி என்ன கற்றுக்கிற, என்ன எப்படி இருக்குது பாடங்கள்லாம்? இது 5 வகை காரியங்கள கத்துக்கொள்றதுனால, ஆ கர்த்தருக்குள்ள வந்து ஒரு ஒரே கான்செப்ட், ஒரே இத பத்தி தெரிஞ்சுக்கிண்டு அது மாதிரி இல்லாம, ஒரு 5 வகையான கர்த்தருடைய காரியங்கள கற்றுக்கொள்கிறது வந்து ஒரு கிராஜுவல் குரோத் மாரி. இப்ப தான் புரியுது ஏன் ஸ்கூல்லலாம் வந்து சிலபஸ் வச்சு, சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு கத்து தராங்க அப்படின்னு. அப்பதான் வந்து ஒரு கலெக்டிவ் நாலேட்ஜ் கிடைக்கும். ம். ஸோ அந்த மாதிரி கர்த்தரை குறித்து அ ஆரம்பிக்கும்போதே கர்த்தருடைய வருகை, அடுத்தது ஆன்டி ஹீரோ அவனோட காரியங்கள், அதுக்கப்புறம் 3 நாட்கள் அடுத்தடுத்து பயணத்த பத்தி, அப்புறம் நம்மள சுத்தி நடக்கிற காரியங்கள், அதெல்லாம் கத்துக்கொள்ளும்போது, ஒரு கலெக்டிவா நம்ம வந்து கர்த்தருக்குள்ள வளர இது கிருபையா இருக்கு. கர்த்தருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி செலுத்துறேங்க. அறுசுவை நல்ல தெரியுமா? ஆ 6 வகையான சுவைகள் எல்லாம் இணைஞ்சு சாப்பிடுறது. இனி அது அறுசுவையாக தான் இருக்கும். ஓகே. 5 சுவை இல்ல. அப்படின்னா புரியலைங்களே ஆ அங்கிள். இனி வரும் நாட்கள் அது புரியும். முதலாவதாக ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம கவனிக்கணும். சொல்லுங்க அங்கிள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? நீ ஏன் கேட்டாங்கன்னா, அதுக்கு முன்பு வந்து தேவாலயத்தை குறித்து கர்த்தர் வந்து ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் தரைமட்டமாக இடிச்சு தூக்கி வீசுவாங்க சொல்லிட்டார். அப்ப இவைகள்ன்றது அவைகள். அவைகள் அதை குறிக்குது. ஓகே. அப்ப இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? ஒரு கல் இன்னொரு கல் இல்ல. அதுக்கு தான் லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம் 24வது வசனத்துல பதில் சொல்கிறார். ஓகே. அப்புறம் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு இந்த கேள்வி ரெண்டுமே வெவ்வேறு விஷயம்தான். ஆனா ரெண்டும் ஒன்னா சம்பந்தப்பட்டதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியல. நீ கேட்ட இதே கேள்விதாம்மா எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படிங்களா அங்கிள்? ஆமா, எப்படி இவங்க வந்து அதை ரெண்டும் லிங்க் பண்ணாங்க? அப்புறம் இதை குறித்து பிரார்த்தனை செய்யும்போது தான் ஆவியானவர் வந்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு என் பக்கத்தை திருப்பினார். அதுல விடை இருக்குங்களா? அதுல விடை இருக்குது. பார்த்தா 21, 27 பாரு, மனுஷகுமார் மீண்டும் வருவாராம், மரிப்பார், மீண்டும் வருவார். இதெல்லாம் அவங்க கேட்டு 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 இப்ப ரெண்டையும் லிங்க் பண்றாங்க. ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு தான் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேள்வி கேட்கத்தான் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4 முதல் 33 வசனங்கள் வரை ஒன்றுனா கட்ட சொல்லுகிறார். இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு. அந்த அடையாளம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில செமியோயின். செமியோயின் பல விதமான அடையாளங்கள் அங்கே இயேசுவாமி சொல்லியுள்ளார். ஆமா, குறிப்பாக 16 விதமான அடையாளங்கள். 16 அடையாளங்கள். தேவாலயம் அழிக்கப்படுது, எருசலேம் தேவாலயம். அப்புறம் வந்து வஞ்சகம் வரும், அதுக்கப்புறம் யுத்தங்கள் வரும், அப்புறம் பூமி எதிர்ச்சிகள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், அப்புறம் பொண்ணு பெருசா வந்துட்டு போனுச்சா கொரோனா, COVID-19. அதுக்கப்புறமா யூதர்கள் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக துன்புறுத்தல் வரும், சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்படும், அப்புறம் வந்து காட்டி கொடுத்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்கறது, அப்புறம் அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. இப்ப பாக்குறோமே. அப்புறம் வந்து ராஜ்யத்தினோட சுவிசேஷம் வந்து பிரசங்கிக்கப்படும், அறிவித்தல். அப்புறம் கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வந்து வஞ்சிப்பாங்க. அப்புறம் வானத்துல பெரிய அடையாளங்கள் தோன்றும் போச்சா. அப்புறம் அதனால வந்து பயமுறுத்தல், பயம், திகில்லாம் காட்சிகள். அதுக்கப்புறம் நோவாவின் நாட்கள் போல இருக்கும். நோவாவின் நாட்கள் போல இருக்கும். அப்புறம் லோத்தின் நாட்கள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். பாத்தியா, இதுதான் எத்தனை அடையாளங்கள்? 15, 16 அடையாளம். 16 விதமான அந்த தீர்க்கதரிசன நெடுஞ்சாலையில நடக்க இருக்கும் அடையாளங்கள். சரி, இன்னைக்கு என்ன பாடம்? அக்கடைச்சூடு. அக்கடைச்சூடு. அக்கடைச்சூடுனா
நம்மள சுத்தி நடக்கிற அடையாளங்கள ம். நம்ம கண்ணீரிட்டு பார்க்கணும். "இதோ அங்க ம். பார்." அதோ பார், கண்ணோக்கி பார், தலையை நிமிர்ந்து பார், என்ன நடக்குது பார். அத நம்மளை சுத்தி நடக்கிற அடையாளங்கள். ஆமா. அது வந்து மிக மிக அவசியம். ஓகேங்க. ஏன்னா, கண்டிப்பாங்க. இப்போ நீ வந்து காலையில வேலைக்கு வரதுக்கு வீட்ட விட்டு வெளிய வர. மேகங்கள்லாம் கருந்து போய் இருக்குது. அப்போ உனக்கு என்ன தோணும்? மழை வர மாரி இருக்கு. கொடை எடுத்துக்கணும், இல்ல ரெயின் கோட் எடுத்துக்கணும். ஆ, அந்த மாரி நம்மள வந்து ஆயத்தப்படுத்திக்குவோங்க. இல்லையா? ஆமா. அந்த மாரி தான் நம்மளை சுற்றி நடக்கிற அடையாளங்கள கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு கிராமத்தில அப்ப நான் ஊழியம் பார்த்த ஆரம்ப நாட்கள்ல, ஒரு சின்ன குக்கிராமம். அங்க அந்த ஊழியக்காரர் வந்து அவர் விவசாயி. எழுத படிக்க தெரியாது அவருக்கு. ஆனா, வைராக்கியமான ஊழியக்காரரு. ஸோ, அவங்க வீட்ல தங்கி இருந்துட்டு, சுத்தி ஈவினிங்லலாம் கிராமங்கள சுத்தி ஊழியம் செய்வோம். ஓகே. அப்போ ஒரு நாள் காலையில நான் வந்து டீ குடிக்க வெளிய வந்து உட்காந்துருக்கேன் சேர் போட்டு. அவங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. அதில இந்த காலையில கோழிகள்லாம் வெளிய வந்து, அவங்களுக்கு என்னென்ன இரை கிடைக்குதோ அத போய் தேடுங்க. ஒரு மத்தியானம் போல திடீர்னு பார்த்தா, இந்த கோழி, தாய் கோழி கீச் கீச் கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுருச்சு. ஏன் அங்கிள்? பயங்கரமா கீச் கீச்சுன்னு அதான் எனக்கும் புரியலப்பா ஏன் கத்துதுன்னு. அப்ப சிறக அப்படி விரிச்சுக்கிட்டு கீச் கீச்சுன்னு கத்த அதோடைய குஞ்சுகள்லாம் விரைந்து ஓடி வருது. ஓடி வந்து இதுக்குள்ள அடைக்கலம் புகுழுது. அந்த குஞ்சுகள்லாம் வந்த உடனே, இது அப்படியே அணைத்து இது வேகமா ஓடிருச்சு. ஒரு ஓ! பாதுகாப்பான இடத்துக்கு. ஓகேங்க. என்னடா இது இப்படி திடீர்னு ஏன்னா ஒரு நாளும் திருநாளும் இல்லாம இப்படி நடக்குதேன்னு பார்த்தா, ஒரு பருந்து. அது அப்படியே வேகமா பறந்துட்டு வருது. அப்ப அந்த பருந்த பார்த்துட்டு தான் இது வந்து அபாய குரல குடுத்துருக்குது. அப்ப அந்த குரல இப்ப அந்த குஞ்சுகள் யாரும் வானத்துல அண்ணாந்து பார்த்து இந்த பருந்த பார்க்கல. ஆமா. இந்த தாய் மாத்திரம் தான் பார்த்தா. பார்த்த உடனே சவுண்ட் குடுத்துட்டா. அந்த சவுண்ட கேட்டுட்டு இந்த குஞ்சுகள் எல்லாம் பாதுகாப்பாக அவளுடைய தாயின் அரவணைப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. ஓகே. அந்த மாதிரி தான் அடையாளங்கள். ஸோ நம்மளை சுத்தி நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் அத வாய விரிவாய் திறந்து, கத்தி, சத்தமிட்டு நம்மட்ட பேசுது. அப்ப அது வந்து நம்ம வந்து அ எப்போதும் நடக்கிறது தானே! அந்த மாரி பார்த்துட்டு போக்கூடாது. ஓகேங்க. ஏன் நடக்குது? எதற்கு? எப்போதும் நடக்கிறது தான். ஆனா பிரத்யேகமாக ஏன் இயேசு சுவாமி இந்த அடையாளங்களை குறித்து கூறினார்? அத நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆமா. ரைட்டா? ரைட்டுங்க. ஸோ அவைகள அறிந்து கொண்டால், நம் வரும் நாட்கள்ல தப்பித்துக் கொள்ளவும், எச்சரிக்கையா இருப்பதும் மிக மிக அவசியமாக இருக்கும். ஆமாங்க. ஸோ இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கப் போறேன். கேளுங்க. கடைசி நாட்கள் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமானது? ம். ஓகே. எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக முடியும்? இப்ப 2 கேள்வி. ஓகேங்க. பதில் தெரியுமா உனக்கு? அதிகாரப்பூர்வமா எப்ப இயேசு சுவாமி எப்ப அ பரமேறி சென்றாரோ, அப்பயிலேருந்தே அது ஆரம்பமாயிருச்சு. இப்ப நம்முடைய பாடம் வந்து இன்னைக்கு இதுதான். ஓகே. இந்த 2 கேள்விகள மையமா வச்சு தான் இன்னைக்கு உள்ள ஒரு பாடம். ஓகே. கடைசி நாட்கள் அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது துவங்கினது? இது முதல் கேள்வி. ஓகே. 2வது கேள்வி அது எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலா அது முடிவடையும்? ஏனென்றால், இதே கேள்வியத்தான் சீடர்கள் ஆண்டவர்ட்ட கேட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் நீ உட்கார்ந்திருக்கையில் வசனத்த நோட் பண்ணிக்கோ. ஓகே. நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீ வாசிக்கலாம். ம். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில், ம். சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அது பாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மலையில வந்து உட்கார்ந்தாரு? ஒலிவ மலையில். இந்த ஒலிவு மலை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மலை. ஓகே. அந்த மலையில அமர்ந்து கொண்டு தான் இவர் வந்து
கடைசி நாட்களுக்கு உண்டாக இருக்கும், நடக்க இருக்கும் அடையாளங்கள். அவைகள் அத்தனையும் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அப்ப அந்த ஒலிவ மலைன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சும்மா சாதாரணமா எடுத்து அதுலயும் ஏதோ ஒரு காரியம் இருக்குதா அங்கிள்? இருக்குது. ஓகே. அதனால தான் ஐயா அங்கருந்து உட்காந்துருக்காரு. ஓகே. சரி. பைபிள் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளம்போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஒலிவு மலையில என்ன நடக்கும்? கர்த்தருடைய பாதம் வரும். ஆ, மலை வந்து 2ஆ அந்த பிளக்கும். பாதம் வந்து மலை மேல தங்கும். ஓகே. இப்போ சந்திரமண்டலத்துல அனுப்பப்பட்ட ராக்கெட்டு இந்த நிலா வந்து ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு சுத்தும். சுத்தின பிறகு அப்புறம் வந்து தரையிறங்கும். ஓகே. தரையிறங்கும் பொழுது இப்போ ஜூலை மாதம் 1969வது வருஷம். அப்பதான் இந்த அப்போலோ 11 இது நான் டிவியில பார்த்தேன். அது அப்படியே வந்து நிலால கால் வைக்குது. தரை இறங்குது. தரை இறங்குனோனே அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. தி ஈகிள் ஹஸ் லேண்டட். ஈகிள் ஹேஸ் லேண்ட். அந்த ராக்கெட்டுக்கு பேர் வந்து ஈகிள். ஓகே. ஈகிள் ஹஸ் லேண்டட். அந்த மாரி ஆண்டவர் ஒரு ஈகிள் தானே. ஆமா. ஆனா இது வந்து லயன். லயன் ஹஸ் லேண்டட். அவருடைய பாதம் வந்து ஒலிவு மலையில இறங்கும். ஆமென். இப்ப அதே ஒலிவு மலையில தான் அமர்ந்து கொண்டு திரும்ப அவர் பாதம் தான் அங்க வந்து பட்டுச்சு. ஆமா. அங்க வந்து பட்டுட்டு அது மாத்திரமல்ல, அவர் வந்து இறுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 9வது வசனத்துல அங்கேருந்து தான் வானத்துக்குள்ள எடுத்து செல்லப்படுகிறார். ஆமா அங்கிள். அப்ப கடைசியா அவர் பாதம் வந்து ஒலிவு மலையில பட்டுட்டு தான் மேல போகுது. கர்த்தருடைய பாதம் கடைசியா எங்க பட்டுச்சு அப்படின்னா, ஒலிவ மலையில தான் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அதே மாரி அந்த மலையில தான் வரும். ஓகே. ஸோ இந்த ஒலிவு மலை வந்து ஒரு மிக அதிசயமான, ஒரு அற்புதமான மலையாகும். ஓ! சரிங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னவென்றால், அந்த ஒலிவு மலையில நீ அமர்ந்து கொண்டு அப்படியே இந்த எருசலேம் பட்டணத்தை நோக்கி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு வியூ சூப்பரான வியூ. நல்ல வியூ இல்ல, சூப்பரான வியூ. அப்படியே இந்த மேற்கு அறை செவுரு, இந்த ஆலயம் இருந்த இடம், அப்புறம் இந்த அழகான எருசலேம் பட்டணம், ஒலிவு மலையிலேருந்து ரொம்ப அழகாக தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாள்ல அங்க அமர்ந்து கொண்டு ஆண்டவரு நேரா அந்த பட்டணங்கள பார்த்துட்டு தான் நடக்கப் போகும் தீர்க்கதரிசனங்கள உரைக்கிறார் ஒண்ணொன்றாக. ஓகே. ரைட்டா? ஸோ, இப்ப இந்த சீடர்கள் 2 கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உலகத்தின் முடிவு எப்பொழுது நடைபெறும்? அதான் ஒரு கேள்வி. ஆமா. ம். அதுல வந்து முடிவு ஆ எப்பொழுது உலகத்தின் முடிவுன்னு சொல்லும்போது ஆங்கிலத்தை பார்த்தா எண்ட் ஆஃப் ஏஜ். அந்த ஏஜ்ன்ற வார்த்தை எப்படி வருது? அந்த 24:3ல பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இங்க வந்து சும்மா சிம்பிளா உலகத்தின் முடிவு என்று இருக்குது. ஓகே. ஆனா ஆங்கில பைபிள்ல எண்ட் ஆஃப் ஏஜ் அப்படின்னா ஒரு காலம். இந்த காலத்தின் முடிவு எப்பொழுது சம்பவிக்கும்? ஓகே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. காலத்தின் முடிவு. அப்பன்னா இந்த காலம் முடியறது தான் உலகம் முடியுது. இப்ப உலகம் உண்டானதுலேருந்து இப்போ வரைக்கும் காலங்களா பிரிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நீ தமிழ்ல வந்து உலகம்னு இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல வந்து காலம் தான் இருக்குது. எண்ட் ஆஃப் ஏஜ். அப்பன்னா காலத்தின் முடிவு. ஓகே. அப்படிதான் கேட்குறாங்க. அப்ப ஒரு காலகட்டம் முடிவடைகிறது. ஓகே. வெறும் உலகம் மாத்திரம் இல்ல. ஒரு காலம். ம். கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆ காலம். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் பல காலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. ஓ! அப்படிங்களா? உதாரணத்துக்கு ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ். குற்றம் அறியாமை. இல்லாத ஒரு காலம். ஓகே. அது எப்பன்னா
ஆதாம்லேருந்து துவங்கி நோவா காலம் வரைக்கும். அப்புறம் அங்கேருந்து மனசாட்சியின் காலம், ஓகே. ஏஜ் ஆஃப் கான்ஷியன்ஸ். அங்கேருந்து துவங்கி எது வரைக்கும்னா மோசே ஐயா வரைக்கும். அப்புறம் மோசே ஐயா காலத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் ஏஜ் ஆஃப் லா, நியாயப்பிரமாணத்தின் காலம். ஓகே. அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து இப்போ நம்ம இருக்கிற காலம் கிருபையின் காலம். ஆனால் அதே கிருபையின் காலத்தின் நடுவில் இப்போ இந்த பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து இன்னொரு காலமும் ஆரம்பமாயிடுச்சு, கடைசி காலம். ஓகே. அப்போ நீ பார்த்தா எத்தனை காலங்கள் இருக்குது? 5 காலங்களுங்க. 5 காலங்கள். என்னென்ன திரும்ப சொல்லுங்க? ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ், அறியாமையின் காலம். அறியாமையின் காலம். ஏஜ் ஆஃப் கான்ஷியன்ஸ், மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலம். ஏஜ் ஆஃப் லா, நியாயப்பிரமாணத்தின் காலம். ம். ஏஜ் ஆஃப் கிரேஸ், ம். கிருபையின் காலம். கிருபையின் காலம். லாஸ்ட் டேஸ், ம். கடைசி காலம். காலம். 5 காலங்கள். ஓகேங்க. ஸோ இதை தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த காலத்தின் முடிவு எப்பொழுது சம்பவிக்கும்? ரைட்டா? ஓகே. எண்ட் ஆஃப் ஏஜ். அப்போ இந்த ஏஜ், காலம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ஏயான், ஏயான், ஏயான் அல்லது ஏனோஸ் அப்படின்னா அது ஒரு யுகம். இப்போ காலம்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ? அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குதா? அதுக்கு நமக்கு குறிப்பிட முடியாது அங்கிள். அப்போ அது ஒரு யுகம். ஓகே. ம்? அல்லது ஒரு காலம் அல்லது ஒரு யுகத்தை குறிக்கும் விஷயங்களின் நிலை. ஓகே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. ஸோ அது ஒரு ஏஜ், என் ஈரா. ஈரா தான் யுகம். அப்போ இந்த யுகம் எப்பொழுது முடியும்? அப்போ உங்களுடைய வருகை, இந்த அடையாளங்கள் எப்போ? ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டாப்புல ஆண்டவர். எதை சொன்னார்? இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு எது மையமாக இருந்துச்சு? எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இடிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னாங்களா? ஆமா. அது சொன்னனே உங்களுக்குள்ள என்ன மைண்ட்ல ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, ஆஹா அப்போ இது கடைசி காலம் ஆச்சே. சரி, அப்போ இந்த காலம் எப்பொழுது முடிவடையும்? எப்பொழுது இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. ஆமா. இதில் தான் ஆரம்பமாச்சு. ஓகே. அப்போ இந்த இடியும் சொல்றீங்களே, அந்த காலம் எப்பொழுது நடக்க போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா. ஸோ இவங்க ஆக்சுவலாக கேட்குறதுக்கு என்னன்னா, இந்த தற்போதைய யுகம், இந்த தற்போதைய காலம் எப்போது முடிவடையும் என்று தான் அவங்க கேட்குறாங்க. இப்போது இருக்கிற காலம், அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்ல மன்னமாக, இந்த காலம் எப்போது முடிவுக்கு வரும் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று தான் அவங்க கேட்குறாங்க. எவ்வாறு நமக்கு அறிந்து கொள்வது? இப்போ கேட்குறாங்க, அம்மா மழை வரப்போது சொல்கிறீங்களே, எப்படி நமக்கு தெரியும்? உன் பிள்ளைங்க இந்த கேள்வி கேட்டால் நீ என்ன சொல்லுவ? வானம் அப்படியே மேகமூட்டமா, கார் மேகமா வரும். அப்படி வந்தாலே மழை வந்துடும். இப்போ இவங்க அதான் கேட்குறாங்க, இந்த காலம் எப்போது முடிவுக்கு வரும்? அதுதான் ஆக்சுவலாக அவங்க கேட்குறாங்க. அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? என்ன அடையாளங்கள் இருக்கிறது? அதை தான் அவங்க கேட்க வராங்க. ஓகே. ரைட்டா? ரைட்டுங்க. ஸோ இந்த உலகம் உண்மையிலே அழியுமா? 2வது கேள்வி. ஓகே. முதல் கேள்வி என்ன அடையாளம்னு கேட்டாங்க. எப்பொழுது முடிவடையும்? இந்த யுகம் எப்பொழுது முடியும்னு கேட்டாங்க. ஆமாங்க. இப்போ 2வது கேள்வி, உலகம் உண்மையிலேயே அழியுமா? சொல்லுங்க சீடா. உலகம் உண்மையிலேயே அழியுமா? ஆமாங்க. அது சும்மா இவங்களா கற்பனையில் ஏதாவது நம்மளை சொல்லி பயமுறுத்துறாங்களா? உலகம் உண்மையிலேயே அழியும் தான் அங்கிள். இப்போ விஞ்ஞானிகளே உலகம் அழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்குமே புரியத்தக்க வகையில் தான் இந்த சூழ்நிலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் அவங்களுடைய அல் குரான் புஸ்தகத்தில் கடவுள்
உலகத்தை அழிப்பார். நீ எழுதியிருக்குது. ஓகேங்க. அந்த அழிவுக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதலும், ஒரு இறுதி நியாயத்தீர்ப்பும் உண்டாகும் என்று எழுதியிருக்குது. ஓகேங்க. நம்ம பைபிள்ல இருக்க மாரியே. ஓ! சரிங்க. அதே மாரி நம்முடைய இந்து சமயத்திலயும் என்ன போட்டிருக்குன்னா, இந்த யுகங்கள் எல்லாமே ஒரு வட்டம். ஒரு வட்டத்த சுத்தி வரும். ஒவ்வொரு கால வட்டம். இப்பொழுது இருக்கிற நம்ம வாழ்ற இந்த காலகட்டம் பேரு கலியுகம். ஓ! ஸோ இந்த கலியுகத்துல ஒரு கல்கி அவதாரம் ஒண்ணு வருமா. அதுவும் இந்த கல்கி அவதாரம் எப்படி வரும்னா, வெள்ள குதிரை மேல சவாரி வருமா. ஆ இது வெளிப்படுத்தல்ல படிச்ச மாதிரியே இருக்குதே. 19வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அதே தான் இந்த இந்து சமயத்துல சொல்லுது. அந்த கல்கி அவதாரம் அவர் வெள்ள குதிரையில பவனி வந்து நீதியாக அரசாளுவாராம். ஓ! கரெக்ட்டா HSL வேதத்துல சொல்லப்பட்டது. அப்ப வேதம் தான் அதை மிக தெளிவாக ஆணித்தரமாக உலகம் உண்மையிலேயே அழியுமா என்ற கேள்விக்கு ஆணித்தரமாக நெத்தியடி அடிச்ச மாதிரி பதில் சொல்ல அது மாத்திரமா முடியும், ஓகே. சாத்தியமாகும். ரைட்டா? ஆமாங்க. இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் உண்டா உனக்கு? இதுவரைக்கும் எந்த கேள்வி இல்லைங்க. சரி. முடிவு, தி எண்டு. எண்டுனா எதுக்கு எண்டுன்னு சொல்லுவாங்க? ஒரு படம் முடிந்தாலோ, ஒரு நிகழ்ச்சி முடிந்தாலோ, ம் அ ஒரு படம் முடிஞ்சா அடுத்து என்ன பார்ப்ப? பேர்லாம் போடுவாங்க. த எண்ட் போடுவாங்க. தி எண்டுன்னு வந்தா என்ன தெரிஞ்சு அர்த்தமாயிடுச்சு. கதை முடிஞ்சிச்சு. ஒரு புஸ்தகம் படிக்கிற கடைசி பக்கத்து போனா தி எண்டுன்னு வரும். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அந்த புஸ்தகம் அவ்வளோதான் முடிந்தது. முடிந்தது. அப்ப தி எண்டு இருந்தா என்ன அர்த்தம்? நிறைவு அவ்வளோதான் ஆ. முடிந்தது. இந்த கிரேக்கில அதுக்கு வந்து சிந்தலியா என்ற வார்த்தை. சிந்தலியா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு முழுமையான நிறைவு, ஓ! ஓகே. ஒரு பூரணம், முடிவுரை, ஒரு மூடல், அது மூடப்படுகிறது அல்லது உச்சக்கட்டம். ஸோ சிந்தலேயா என்ற வார்த்தைக்கு ஒரு முழுமையான நிறைவு, ஒரு பூரணம், ஒரு முடிவுரை, ஒரு மூடல். ஒரு இப்போ கப்பலை எடுத்து மூடி எடுத்து வைக்கிறான், மூடுறாங்க இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு மூடல் அல்லது ஒரு உச்சக்கட்டம். இதுலேருந்து உனக்கு என்ன அர்த்தம் தெரியுது? அவ்வளோதான். அதுக்கு மேல தொடரப் போகிறது இல்ல. ம் ஒரு பூரணமான அது கர்த்தர் என்ன வச்சிருந்தாரோ, அது பூரணமா முடிஞ்சிருச்சு. ஒரு முழுமையான நிறைவு. ஆமாங்க. ம் அப்புறம் வந்து முடிவுரை. ம் முடிவுரை எழுதிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல ஓகே. ஒரு முழுமையான நிறைவுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லு பார்ப்போம். முழுமையான நிறைவு. ம். ம். உனக்கு வயசு வந்துச்சு. அப்புறம் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள்ல சொல்லி வச்சாங்க. பல பெண்கள போய் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு பொண்ண போய் பல பெண்கள் பார்த்ததுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ண பார்த்தோன்னே, உனக்கு நல்லா புடிச்சு போயிருச்சு. அந்த பிள்ளைக்கும் புடிச்சு போயிருச்சு. அப்புறம் பெரியவங்கலாம் உட்காந்து மற்ற காரியங்கள பேசுனாங்க. பேசின பிறகு திருமணம் நாள் குறிச்சாங்க. ஆமா. திருமணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க. ஆ பூ வச்சாங்களா? பூ வைக்க மாட்டீங்களா? சரி. எல்லாம் முடிஞ்ச திருமணம் காரியமும் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச பிறகு நீயும் உன்னுடைய மனைவியும் ஒரு புது வாழ்க்கை அன்றைக்கு துவங்குங்க. ஆமாங்க. அப்பன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லா ஏற்பாடும் ஒரு முழுமையான நிறைவு அன்று நடந்தது. ஓகேங்க. எல்லாமே ஒரு முழுமைக்கு வந்தது. தேடல், பார்த்தல், விசாரித்தல், அப்புறம் ஒரு சின்ன பேச்சுகள், எல்லாம் ஆயத்தங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துச்சு. எதுனா கல்யாண நாளுக்கா. இப்ப புரிஞ்சுச்சா அர்த்தம்? இப்ப ஒரு புரிஞ்சுச்சு. முழுமை. இப்ப அதே மாரி கன்சீவ் பண்ண பிறகு 10 மாசம் இன்னைக்கு வரோம், நாளைக்கு வரோம், இன்னைக்கு வரோம், நாளைக்கு வரோன்னு
குழந்தையின் வரவேற்புக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதில் பாடுபட்டிருப்பாங்க. வாந்திலாம் ஓவராக எடுத்தாங்களா? ஆரம்பத்துல எடுத்தாங்க. ஆ ஓவராக வாந்தி எடுத்தாங்க. அப்புறம் உங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்களா? ஆமாங்க. எத்தனாவது மாதத்தில் போனாங்க? 9வது மாதம், 8வது 9வது மாதம். போனாங்க. வளக்காப்பெல்லாம் பண்ணாங்களா? ஆமாங்க. எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் அவங்க வீட்டில் பண்ணாங்க. ஆமாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சு குறித்த பிரசவ நேரம் வருது. குறித்த பிரசவ நேரத்தில் குழந்தை பிறந்துச்சா? பிறந்துச்சு. டாக்டர் குறித்த நாளில் பிறந்துச்சா? கொஞ்சம் தள்ளி தான் பிறந்துச்சு. தள்ளி. எத்தனை நாள் தள்ளி? ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் தள்ளி. ஓகே, தள்ளி. அப்புறம் குழந்தை வெளிவந்துருச்சு. வெளிவந்தால் அந்த கன்சீவ் ஆன அந்த நிமிடத்திலிருந்து குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த 10 மாத காலம் ஒரு நிறைவான முடிவுக்கு வந்தது. ஓகே. முழுமையான முடிவு அல்லது முழுமையான நிறைவு. இந்த குழந்தை பிறக்கிறது தான் அந்த முழுமையான நிறைவு. அந்த பிரசவ காலத்தின் முழுமையான நிறைவு அடைந்தது. ஓகே. ஸோ இந்த சீடர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்ட ஒரு கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, உலகம் முடிவுக்கு வருகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்னென்ன வெளிப்படையான அடையாளங்கள் தோன்றும் என்று தான் இந்த சீடர்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க விரும்பினார்கள். சரி, நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? எப்படி எங்களுக்கு தெரிய போகுது உம்முடைய வருகை? அப்புறம் இந்த உலகம் முடிவடைய போகிறது. உண்மையிலேயே முடிவடையுமா? இவங்க அடையாளம் கேட்டதுக்கு என்னமா காரணம்? என்ன அங்கிள்? யூதர்கள். எப்படி அங்கிள்? இப்போ விவிலியத்திலே எழுதியிருக்குது, கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுவாங்க, யூதர்களோ அடையாளத்தை நாடுவாங்க. எனக்கு அடையாளத்தை செஞ்சு காட்ட, ஒரு தீர்க்கதரிசனா அடையாளம் செஞ்சு காட்டணும், அற்புத அடையாளங்கள். அதனால தான் மோசையா ஆண்டவர்ட்ட போய் அடையாளம் கேட்குறாரு. சரி, இதெல்லாம் நடக்கணும், எனக்கு என்ன அடையாளம் இருக்குது? சரி, உன் கையில் என்னடா வச்சிருக்கேன்னு கேட்டார். கோடு. கல்லை தூக்கி போடு, பாம்பா மாறிச்சு. ஆஹா. அப்புறம் கை எடுத்து நெஞ்சுக்குள்ளே வை. கை என்னாச்சு? குஷ்டரோகம் ஆயிடுச்சு. அப்புறம் டம்ளர்லேருந்து தண்ணி அதுக்கு தரையில் ஊற்று, அது என்னாச்சு? ரத்தம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 3 அடையாளங்கள் கட்ட காமிச்சு, இதை போய் அவன்கிட்ட நீ சொல்லு. அங்குள்ள மூப்பரெல்லாம் அவனை கேட்டான்னா அந்த 3 அடையாளத்தை செஞ்சு காட்டு. அப்போ இந்த யூதர்கள் எல்லாருமே அடையாளங்களை விரும்புகிறவர்கள். அப்பையிலிருந்து நீங்க சொல்லும்போது பார்த்தா தான் சரித்திரத்துல கிதியோன்லேருந்து தொடர்ந்து எல்லாரும் அப்படியே தான். எல்லாரும் அடையாளமா கேட்டுட்டு அது அந்த யூதருடைய ரத்தத்திலே, டிஎன்ஏலே அது இருக்குது. ஏசப்பா கூட கூட கேட்குறாங்க, நீ தீர்க்கதரிசியா மெஸ்ஸியாவா எங்களுக்கு அடையாளத்தை ஆ, காட்டுங்க. அதான் அவங்களுடைய டிஎன்ஏக்குள்ளேயும் அது இருக்குது. அதனால தான் இங்கே வந்துக்கிட்டோம் ஆண்டவர்கிட்ட, என்ன அடையாளம் காட்டுவீர்? உலகத்தோட முடிவு வருது, நீர் வரப்போகிறீர். சரி, அதுக்கு என்ன அடையாளங்கள்? எதை நாங்கள் பார்த்து, ஓ இப்போ இந்த காலம் ஆயிடுச்சு, அந்த காலம் ஆயிடுச்சு, இந்த காலம் ஆச்சு, எப்படி நமக்கு தெரிய போகுது? இப்போ 9 மணிக்கு ஆஃபீஸில் உட்கார்ற, எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடியும்? 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு. 5:30 மணி ஆக போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? 5:30 மணி ஆகும்போது அந்த சூரியன் கொஞ்சம் அஸ்தமனமாயி அது நீ என்ன வெளியே போய் பார்க்குற சூரியனை ஆஃபீஸ்குள்ளே தானே பார்க்க வந்திருக்க? இந்த டைம் பார்க்கறதுல தான் தெரியும். பெரிய முள், சின்ன முள், அது உனக்கு காலத்தை காட்டுது. ஆமா. மணி 10 ஆச்சு, மணி 11 ஆச்சு, மணி 10 ஆச்சு, டீ பிரேக். அப்புறம் 1 லஞ்சு. இப்போ அது ஒரு அடையாளம் நமக்கு. கடிகாரம் அடையாளம் காட்டுது, காலங்கள் மாறுகிறது. ஆமா. அதே மாதிரி ஒரு நாளின் முழுமையான நிறைவு, வேலை நாளின் முழுமையான நிறைவு சாயந்தரம் மணி 5:30. மணி 5:30 காமிச்சோன்னா, ஓ முடிவடைஞ்சது, நம்ம இப்போ பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ அது ஒரு அடையாளம் இல்லையா? ஆமா. ஸோ நம்ம கையில் கட்டியிருக்க கடிகாரம் அடையாளம் காட்டுது, ஓகே. என்ன டைம் மாறிடுச்சு, என்ன காலம் மாறிடுச்சுன்னு. ஸோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் நாம் காணப்போகும் அடையாளங்களை பற்றி தான் அவர் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது காரியத்தில்
சொல்லியுள்ளார். ஓகே. இதைத்தான் நம்ம இந்த நாளில் வெள்ளிக்கிழமை தோறும் படிக்க போகிறோம். ஓகேங்க. அடையாளங்கள் அக்கடைச்சூடு, அங்கே நோக்கிப்பார். அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள் நடக்குதுன்னு அதை நோக்கிப்பார். சரியா? ஓகே. சரிங்க அங்கிள். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுச்சு அங்கிள். சரி, இவைகளெல்லாம் போய் இன்னைக்கு உட்காந்து நல்லா படிச்சுட்டு அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். ஓகே. மாரநாதா. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 7358122777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.